என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கை. அக்கா, உன் மாமியா மோசம்னு எனக்கு தெரியும்க்கா. ஆனால் இந்த அளவுக்கு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன கொழுப்பு பார்த்தியா ரெண்டு பேர்த்துக்குமே? அட, அந்த மாமிய கிளவியை விட்டு தள்ளம்சே, அதுகெல்லாம் எப்பவுமே அப்படித்தேன். அந்த மீனால பார்த்தியா, முளைச்சி 3 நிலை விடல, அதுக்குள்ள என்ன வாய் பேசுதுன்னு. ஐயோ, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கூட பிடிக்கணும்னு சும்மாவாடி சொல்லி இருக்கிறாங்க. அவளுகளுக்கு இப்பத்தான் வாவு வந்திருக்குது, அதனாலதான் இப்படியெல்லாம் பேசிட்டு திரியிறாங்க. அவளுக்கு கிடக்குறாளுக்கு நீங்க வேலை பாருங்க. எப்படிக்கா இப்படி உன்னால மட்டும் முடியுது? ஐயோ, எப்படிதான் இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருந்தியோட சாமி? அதெல்லாம் அப்படித்தான் அம்சா, அதுவும் ஒரு காலம். அதனாலயோ என்னவோ ஆண்டவன் என்னைய பிரித்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறாம்போ. எல்லாம் போக போக பழகி போயிரு. ஐயோ மீனாட்சி அக்கா, நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இங்கே வந்தீங்களே அதுவே ரொம்ப சந்தோஷக்கா. ஐயோ, இல்லைன்னா இந்த ராட்சசிகள்லாம் கொன்னாலும் கொண்டு போடுவாளுங்க. அம்மாடியோ, அவியில பத்தி இப்ப நம்மளுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? ஐயோ, அவியில பத்தி பேசிட்டு இருந்தோம்னா நம்ம உழப்பு நடக்காது, வீணா போயிருவோம் நம்மளும் சேர்ந்து. பேசாம வேலை பாருங்கடி. அக்கா, இந்த தடவையும் நம்ம ஊறுகாய் பூரா வித்து போயிருமாக்கா? எல்லாம் வித்துறோன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருக்கிறேன் நம்சே. எப்படியோ இந்த ஊறுகாய் வியாபாரம் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிச்சதுன்னா பரவாயில்ல. ஐயோ, என்னடி அளவு இது? இந்த மிளகாய் என்னமோ ஒரு வாடு காரமாக இருக்க மாட்டே தெரியுது. ஐயோ, அளவாத்தான் போடணும் மாட்டேக்குது. ஐயோ, இது என்ன மூக்கில் இந்த ஏறுதுவோ. அக்கா, நம்ம ஊறுகாயோட ஸ்பெஷலே நீங்கள் ஒல்லில் இடிச்சு போடுறதுதாக்கா. ஆஹாஹா, ஆமாம் மீனாட்சி அக்கா, நம்ம ஊறுகாய் கொண்டு போகிற அன்னைக்கு பூரா பாட்டிலும் காலியாகிறதுக்கு ஒரே காரணம் உங்களோட கைப்பக்குவம் தான் மீனாட்சி அக்கா. அதுவும் நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு ஒல்லில் போட்டு மிளகாய் இடிக்கிறது, ஐயோயோ, எங்களுக்கு இங்கே சும்மாவே உட்கார முடியல. எப்படி தேக்கா இப்படி இடிக்கிறீங்க? என்ன ருக்கு பண்ண சொல்கிற? கஷ்டப்பட்டா அதுக்கான பலனை ஆண்டவன் கொடுக்குறானா இல்லையா? அப்புறம் இன்னும் பேசாமல் எல்லாம் சட்டு புட்டுன்னு அரிஞ்சு ஓடுங்க. அக்கா, எப்படியாவது இந்த பிஸ்னஸில் உன்னை கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணி உன்னை 10 ரூபா சம்பாதிக்கணும்க்கா. எப்படியாவது என்ற தம்பி நானே உன்னை பெரிய வடிப்பெல்லாம் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேனுக்கா. அதுலேருந்து இருக்கு உனக்கு சந்தேகம் வேண்டி கிடக்குது? கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் ஒன்று ஆஹா ஓஹோன்னு வரப்போகுது வாரு. கண்டிப்பாக உன்ற தம்பி நல்ல முறைக்கு படிக்க வச்சிருவேன். ஆமாம், தம்பி படிக்க வைக்கிறேன்னு உன்ற வாழ்க்கை கோட்டை விட்றாத இருக்கு. என்னக்கா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அடியே இருக்கு, இந்த காலத்தில் ஒருத்தரையும் நம்ப முடியாது. அதாவதுகோ இப்போவெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கலையே ஜோடியே திரியுதுகோ. உன்ற தம்பி எங்கால எவ்வளையால் இழுத்துட்டு ஓடிட்டேன். அப்புறம் நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு நான். முதல்ல நீ ஒரு கல்யாணத்தை பண்ணுற வழி பாரு இருக்கு. ஐயோ, என்னக்கா இப்படியெல்லாம் சொல்கிற நீ? ஐயோ, பேச்சுக்கும் கூட அப்படியெல்லாம் சொல்லிடாத. என்ற தம்பி அப்படியெல்லாம் கிடையாதுக்கா. அவனை நல்லா படிக்க வச்சு நானே தங்கமான பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு இருக்காதாமா. இல்லை ருக்கு, நம்ம அம்சா சொல்கிறதும் சரித்தேன். இதில் என்ன இருக்குது? அவள் கரெக்டாக தானே சொல்கிறான். உனக்கும் கல்யாணம் பண்ணுற வயசு தான். உன்னை நாளை கடத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்குது சொல்லு? 1.5 வயசில் ஊரில் இருக்கிறவளுகெல்லாம் 2-3 பிள்ளைகளை பெற்றுட்டு திரிகிறாளுகோ. நீ எப்போத்தான் கல்யாணம் பண்ணிக்கு போகிற? நானே உன்றகிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன், நம்ம அம்சே கேட்டு போட்டுச்சு. என்னக்கா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களும் இப்படி பேசினா எப்படிக்கா? இல்லை ருக்கு, உன்ற நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுனாத்தான் எங்களுக்கு சந்தோஷம். அதுக்கு தான் சொல்கிறேன். அதாவது காலாகாலத்தில் நடக்க வேண்டியது நடந்துரோன்னு. ஆமாம் ருக்கு, அவனுக்கு என்ன ஆம்பளை பையன் தான். நான் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் கூட சொல்லலாம் உன்ற தங்கச்சி கரையே தோணுமேனு. அவனுக்கு என்ன ஆம்பளைக்கு? முதல்ல நீ கல்யாணத்தை பண்ணுற வழி பாரு. நீன்னு சொல்லு, உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை நான் பார்க்குறேன்.
ஆமா இருக்கு, கல்யாணமெல்லாம் காலாகாலத்தில் பண்ணிரோன்னு ஒன்றும் இல்லை. நம்ம சின்னத்தாயம்மா வேத்தி எடுத்துக்கோ, அவளுக்கு பெத்தனை வயசாகி போச்சு. அதுக்குள்ளேயும் அவி மாப்பிளவாருன்னு பறக்கிறாங்க. அதுக்குத்தான் சொல்கிறேன், வயசு இருக்கிற போது காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணிட்டு புள்ள குட்டி நீயும் ஜெட்லாகு. நம்ம நேர வயசு இருக்கையில் தான் பாடுபட முடியிருக்கு, சொன்னால் புரிஞ்சுக்க நீயே. அக்கா, என்ற தம்பிக்கு நல்ல வேலை கிடச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்க்கா. அது வரைக்கும் யார் என்றகிட்ட இந்த பேச்சே பேசாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு நான். இதுக்கு மேலே உனி உன்ற விரியும் ஜாமி, உனி என்னமோ வண்ணு. இங்கே வேற இருக்கு, நாங்கள் சொல்கிறதான் சொல்லுவோம். இதுக்கு மேலே உன்ற விரியோ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு, அவ்வளோதான் சொல்லிட்டுனாங்க. யார் என்ன சொன்னாலும் என்ற முடிவு மாறாது, என்னோட முடிவு இதுதான். பேசாமல் நீங்கள் வேலை பாருங்க. நான் கிளவி ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லாமல் சொல்கிறேன் நம்ம இருக்கு. உனி நம்ம என்ன பண்ணுறதே? மீனாட்சி அக்கா, அதுதான் நடக்குமாட்டு தெரியுது போகிற போக்க பார்த்தா. என்ன இருக்கு, கிளவியாய் கல்யாணம் பண்ணிக்கிறவளா? அக்கா, நானே இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், திருப்பி இதையவே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நான் போயிடுவோம், பார்த்துக்குங்க. சரிடிம்மா கோவப்படாத. எல்லாம் அரைஞ்சிட்டிங்களா? இல்லை உப்பு போட்டு கலக்கலாமா? இது ஆச்சுக்கா. சரி, நீங்கள் அறியுங்க, நான் போய் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன். என்னடி கிறகம் இது இந்த நாத்த நாருது? ஐயையோ, 7 நாளாக மாட்டை பிடிச்சி கட்டித்தாரியிலிருந்து அக்கட்டால கட்டாம சாணி வலிக்காம, ஐயையோ பெரிய அளவல்ல என்ன நாத்த நாருது? ஐயையோ, எவன் என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அதை கேட்டு இந்த ஆள்காரனுங்க வேலைக்கு வருவனாங்கிறானுங்க. ஐயையோ, ஒன்னுல விட ஒன்று மீறுதுகடா சாமி. எவன் செய்ய வேண்டிய வேலையை எவன் செய்யறது? இந்நேரம் இந்த செல்லத்துறை மட்டும் வீட்டில் இருந்திருந்தான்னா இதெல்லாம் வலிச்சிருந்திருப்பேன், எல்லா வேலையும் பார்த்துருந்துருப்பேன். அதுக்கு இல்லாமல் இந்த மீனாட்சி கூட்டிட்டு போய் வச்சுட்டு என்ற மண்டை உடைக்கிறா. அவளைய மாடு கட்டிட்டு அறிவிட்டு அக்கட்டால் நகராம் கடந்த எங்கிருந்து வாழ் கறக்கு, எங்கிருந்து பணம் பெரு? ஐயையோ, என்னானாலும் சரி, இன்னைக்கு இந்த கிரகத்தையெல்லாம் வலிச்சு கொண்டு போய் கொட்டிட்டு மறுவேலை. அம்மா வந்துட்டியாடி மீனா? நீ நாள் வந்தைய. அம்மா, என்னம்மா இந்த நாத்த நாறுது? ஐயையே, சீ அம்மா, ஐயோ கொடலே வாய்க்கு வருது. சீ அம்மா, ஐயோ எனக்கு மூச்சே விட முடியல. அம்மா, இந்த நாத்தத்துல நீ இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? ஐயையே, வாமா வீட்டுக்கு போலாம். வீட்டில் போய் படுத்துட்டு இருந்தா இந்த சாணியெல்லாம் யாரு? கொப்பனா வந்து வலிச்சு கொட்டுவேன். ஐயையே அம்மா, அதுக்கு வேண்டி நீ எதுக்குமா இங்க நின்றுட்டு இருக்கிற? வாமா போலாம் முதல்ல. அடி அறிவு கட்டவளே, அறிவு இருக்குதா உனக்கு? இது நம்ம மாடு கண்ணடி, நம்ம மாட்டுச்சாலை, நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கோணும், புரிஞ்சுதான் இல்லையா உனக்கு? அம்மா, அதெல்லாம் சரி, ஆனா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குதுமா. இங்க ரொம்ப நாத்த அடிக்குது, நிக்க முடியல. வாம போலாம். அடியே, இது நம்ம மாடு, நம்ம மாட்டுச்சாலை, நம்ம தான் சுத்தபத்தமா வச்சுக்கோணும், நம்ம தான் பார்த்துக்கோணும். நம்ம இங்கிருந்து போயிட்டா யாரடி பார்த்துக்குவா? போய் அந்த சாணி கூட எடுத்துட்டு வா, சாணியில வலிச்சு கொட்டலாம். ஐயோ அம்மா, என்னமோ சொல்றேன்? ஐயோ, என்னால எல்லாம் முடியாது. என்னால இந்த நாத்தத்துல இங்க நிக்கவே முடியல. இதுல நான் சாணி வலிச்சு கொட்டுறதா? பேசாம போமா நீ. அடியே மீனா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வலிச்சு கொட்டுவமடி. நானே இந்த ஆள்காரனுகளை எங்க போய் தொலைஞ்சானுங்க, போன் பண்ண போனும் எடுக்க மாட்டேங்கிறானுங்களேன்னு கடுப்புல இருக்கிற. நீ வேற வெடியால என்ற எரிச்சல் கிளப்பிட்டு இருக்காத. போய் அந்த சாணி கூட எடுத்துட்டு வா, எல்லாம் வலிச்சு கொட்டல போ. அம்மா, என்னமா சொல்ற? திருப்பி சாணி கூட எடுத்துட்டு வா, வலிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிற. போமா நீ. அடியே மீனா, என்றது அங்கமல்ல, போசாமி. அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேளு சாமி. அம்மாளுக்கு உதவியாக இருக்கணுமல்ல, நீ தானே தாமி அம்மாவை பார்த்துக்கோணு. போசாமி, போய் அந்த சாணி கூட எடுத்துகிட்டு பாடி, ஆளுக்கு ஒரு கூடை வலிச்சு கொட்டிட்டு போகலாம். அம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான்லாம் சாணி வலிக்க மாட்டேன். போமா நீ. மீனா. அடியே மீனா என்ற சாமி, என்றது அங்கமே. அடியே நான் பெத்த என்ற மாணிக்குமே, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி. இந்த அம்மாளுக்கு உதவியா இருடி, எங்கேயாவது போயிடாதடி மீனா. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பண்றேன்? நான் பெத்த ராசாவே என்றது அங்கமே. அம்மாளுக்கு ஆறடி இருக்கிறா, நீயும் போயிட்டு அப்புறம் இந்த அம்மா என்னடி பண்ணுவேன் என்றது அங்கமே. வாடி, அம்மா கூட வேலை செய்யுடி. அம்மா, இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் போனா போதுன்னு செய்வேன். அதுக்கப்புறம் என்னை ஏதாவது அது செய் இது செய்ன்னு சொன்னேன், அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன்மா. சரி சாமி, இன்னைக்கு ஒரு நாள் செய்யடி தங்கமே. கட்டித்தார வலுவா இருந்தா தாண்டி கறக்கிற மாடே கறக்கு என்றது அங்கமே. நான் சொன்னா புரிஞ்சுக்கடி என்ற மாணிக்குமே. பண்ணி தொலைற நடா. அதைத்தே கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லுடி என்றது அங்கமே என்ற கண்ணு. சரி நடா.
என்ன இருக்கு அம்சா அறிஞ்சிங்களா இல்லையா? தென்ன நேரத்தில் உடிச்சு அறிகிறீங்க, இன்னும் அறிஞ்சு தீரல. அடுத்த தள்ளுங்க 4 நாள் அறிகிறேன். அறிஞ்சாச்சுக்கா. இந்தாங்க எலுமிச்சம்பழம் எல்லாம் உப்பு போட்டு கலக்கி வைக்கா. இந்த தடவை 2 நாள் வேண்டாம், ஒரே நாளில் தான் அழைச்சி போடலாக்கா. பார்க்கலாம் அம்சா, எப்படி ஊறுதோ அதை பொறுத்து தாளிப்போம். இப்போ என்ன ஆத்திரம் வேண்டி கிடக்குது? அடியே இருக்கு, நீ ஏண்டி இப்படி தலை தொங்க போட்டு மொண்டி கையாட்டு வச்சு கொண்டுக்கிற? அடி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, கையெல்லாம் விருத்துருச்சு, உடனே பிடிச்சிருச்சுக்கா. இப்படியே கையை வச்சு அரைஞ்சிட்டு இருந்தேனா அதனால ஏட்டக்குது. சரியா போச்சுவோ, நல்லாத்தே இருக்குது எடுன்ற உழப்பு. இப்பவே கையை விருத்துக்குது, புடனி உடிச்சுக்குதுங்கிற. அப்புறம் கல்யாணத்தை பண்ணுனா உன்னை நாள் கடத்திட்டே போற. இந்த எப்படி கல்யாணம் பண்ணி இந்த எப்படி புள்ள கட்டி ஊத்துக்கிறவளோ எனக்கே தெரியல. சரி 2 பேரும் கிளம்புங்க, நான் போட்டு வச்சுக்கிறேன் போங்க. மீனாட்சி அக்கா சரியா சொன்னீங்க. போகிற போக்க பார்த்தா நம்ம ருக்கு பாட்டி ஆயிடுவா, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. யார் கண்டு வச்சிருக்கிறா, யார் விதி யார் எழுதியிருக்கிறாங்க. சரி மீனாட்சி அக்கா, இதுக்கு மேலே நேரமாச்சு. என்ற மாமியா இங்கேயே வந்துரு, அதனால நான் கிளம்புறக்கா, நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. சரி அம்சா, உனி என்ன நான் போட்டு வச்சுக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க போங்க. காலம் தேசம் போகிற போக்குக்கு இந்த ருக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இவ எப்போ கல்யாணத்தை பண்ணி இது எப்போ புள்ள கொட்டி வைத்து இது எப்போ வேத்தி வேறம் பார்த்து என்னமோ வந்துட்டு. ஆண்டவனே, அவளுக்கு கொஞ்சம் கண்ணு முழியே. சரி, நம்ம போய் நம்ம போல பார்ப்போம். ஐயோ, நைட்டு வேற ரொம்ப நேரமாயிருச்சாட்டு தெரியுதே. அரவிந்த் வேற வந்தானா இல்லையான்னு தெரியலையே. நான் வேற இன்னைக்கு இங்கேயில சாப்பாடும் செஞ்சு வைக்காம வந்துட்டேன். ஐயோ, வந்து என்ன பண்றானோ. மீனாட்சி அக்கம் அம்சாக்கம் சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன வயசு ஆயிருச்சு? இல்ல 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 இல்ல. யார் இது நடு ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கிறது? ஏய், அறிவு இல்ல உனக்கு? கண்ணு என்ன முன்னாடி இருக்குதா இல்ல புடனையில வச்சுட்டு வரையா? இப்படி மனுஷ மேல ஏத்துற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துற அறிவு கெட்டவன. ஹலோ, என்னங்க இப்படி பேசுறீங்க? நடு ரோட்ல ஒரு பொண்ணு தனியா நடந்து போறீங்களே, சரி டிராப் பண்ணலான்னு நிறுத்தினா இப்படி பேசுறீங்க? ஐயோ, என்ன டிராப் பண்ண? நீ யாருடா? என் மேல எதுக்கிட்ட கொண்டு வந்து வண்டி விட்டு ஏத்துற? அறிவு கெட்டவனே, பாக்குறதுக்கு நல்லா டீசெண்டா தெரியுற, எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. சீ. பேசி முடிச்சிட்டியாமா? அம்மாடி தாயே, உன் மேல வண்டி கொண்டு வந்து விட்டு ஏத்தணும்னு நான் வரல. நீ தனியா நடந்து போறியே, ரோட்ல யாரும் இல்லையே, சரி எங்க போகணும்னு கேட்டு டிராப் பண்ணலாம் தாம்மா நான் நிறுத்தினேன். நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற? அது எங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணு தனியா போனா போதுமே, உடனே பின்னாடியே வந்துருவீங்களே. சீ. ஹலோ, அம்மா தாயே, நீ எப்படியோ போய்க்கோ, நான் வர்றேம்மா. ஆமா, நீ எந்த ஊரு? நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. அம்மாடி தாயே, நான் இந்த ஊர் இல்லைம்மா, நான் வெளியூர் தான். அப்புறம் நீயே நானுன்னு பேசாம கொஞ்சம் மரியாதையா பேசலாமே. மரியாதைய கொஞ்சம் கொலாவருக்கு. நீ என்ன எனக்கு மாமன் பையனா அத்தை பையனா? ஏண்டடேய். ஐயோ அம்மா தாயே, தெரியாம கேட்டுட்டம்மா. அதுக்கு நீயே நானே பரவாயில்ல, பாடா போடா நல்லா கூப்பிட்றாதம்மா. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அம்மாடி, கொஞ்சம் பார்த்து பேசுமா தாயே. என்னை பார்த்தா என்ன ரவுடி மாதிரி தெரியுதா உனக்கு? வாடா போடான்னு பேசுறியே. ஆமா, நான் எதுக்கிட்ட உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும்? பேசாம போடா. நான் எதுவுமே பேசலையே, எல்லாமே நீ ஏதானமா பேசுற. கடைசியில என்ன சொல்றையே? அம்மா தாயே, இதுக்கு மேல உங்ககிட்ட நின்னா என் மூளை கலங்கிரு. அது சரி, தானா வம்புக்கு வந்துட்டு இப்ப என்னால மூளை கலங்குதா? ஏண்டா டேய், எல்லா பசங்களும் இப்படித்தானடா தெரியுறீங்க? என்னம்மா நீ விட்டா ஓவரா பேசுற? ஐம் அ டாக்டர், ஐம் அ டீசென்ட் பாய். நான் டாக்டர்னு எத்தனை பேருடா இப்படி ஊருக்குள்ள கிளம்பிட்டு திரியுறீங்க? எங்கிருந்தோ வர வேண்டியது டாக்டர்னு பொய்யான ஊசி போட்டு எல்லாத்தையும் கொல்ல வேண்டியது. ஐயோ, இதுக்கு மேல நான் இங்க நின்னா என்னை கொன்றுவ நீ. நான் வர்றம்மா தாயே, ஆளை விடு. ஆமா, டாக்டருங்கிறையே, நான் உன்னை இந்த ஊருக்குள்ள பார்த்ததே இல்லையே. நெசமாவே நீ டாக்டர் தானவா? ஏன் அதை தெரிஞ்சு மேடம் என்ன பண்ண போறீங்க? இவ்வளோ நேரம் வாடா போடா நீயே நான் டாக்டரான்னு கேட்டுட்டு இப்ப டாக்டரா எங்க இருக்கிறேன்னு கேட்குற? போமா நீ முதல்ல. டேய், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு.
நீ அந்த திருட்டு கும்பல்ல ஒருத்தன் தானா? யாரு தனியா போறா, எந்த பொண்ணு எத்தனை பவுனு நகை கழுத்துல போட்டிருக்கிறான், எந்த வீட்ல என்ன இருக்குதுன்னு அழுங்காம பேசி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நடுராத்திரியில வந்து திருடிட்டு போற திருட்டு கும்பல் தானடா நீங்க? ஆ, என்னது திருட்டு கும்பலா? அம்மா தாயே, ஆளை விடுமா. கொஞ்சம் மிஞ்சுனா நீ கொண்டு போய் போலீஸ்லயே என்னை ஒப்படைச்சிருவியாட்டு தெரியுது. அம்மா தாயே, நான் பக்கத்தால குறிஞ்சி நகர்ல 10வது வீட்டில் தான் குடியிருக்கிறேன். நான் டாக்டர் தான். உனக்கு சந்தேகமா இருந்ததுன்னா நாளைக்கு வந்து செக் பண்ணிக்கோ. அம்மா தாயே, ஆளை விடுமா. யார்கிட்ட? இந்த ருக்குவா கொக்கா? டேய் திருட்டு பயலுகள, எத்தனை பேர் வந்தாலும் என்ன ஏமாத்த முடியாதுடா.